சரி, எனக்கு ஒரு பாட்டிலில் ஜெல்லி செய்ய வேண்டும். ஓகே, ஆம், அது முடியும். இது இப்போதைய சிறந்த ஜெல்லி ஆகும். ஆனால் முதலில் நான் ஒரு அரை பொழுது குரோசரிஸ் ஆர்டர் செய்ய வேண்டும். போட்டி வயிற்று அதை நிறுத்துவதால் நல்லது. ஓகே, இங்கே எங்கள் டெலிவரி பணியாளர். அருமை, நீங்கள் எவ்வளவு விரைவாக எல்லாவற்றையும் கொண்டு வந்தீர்கள். இப்போது நான் சமையலுக்கு தொடங்கலாம். முதலில் நாங்கள் ஹூபு பூபு மற்றும் சாக்லேட்டை ஒரு பானையில் போட்டு அதை ஏற்றி வைத்தோம். ஏதோ தவறாகிவிட்டது. ஓ வாவ், அதுவும் அருமையாக இருக்கிறது. இந்த கை கொஞ்சம் பயமுறுத்துகிறது, ஆனால் இது நிச்சயம் உதவிகரமாக உள்ளது. பெரிய நன்றி கை. இப்பொழுது நாங்கள் சாஸ்பானை எடுத்துக்கொண்டு பொருந்த வைத்து பாட்டிலுக்குள் ஊற்றுகின்றோம். சரிதான், எதுவும் தளராமல் மெதுவாக ஊற்றவும். அதோ இப்போது நமது பாட்டில் நிரம்பிவிட்டது. துணியை அகற்ற மறக்காதீர்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி, நிறைய உதவிட்டீர்கள். இதோ உங்கள் மோதிரம். ஓ சிங், இங்கிருந்து வெளியே போ. அழகிய வேலை. இப்போது எனக்கு வெடிகுண்டுகள் தேவைப்படும். இதனால் நான் தேனை எளிதில் கண்டுபிடிக்கலாம். ஆமாம், இதோ இது தேனீ குழு. இப்போது அனைத்து தேனையும் பாட்டில் உள்ளே கிழிந்து விடுவோம். அடி, இப்போ எல்லாத்தையும் பெருசு பண்ணி போடலாம். சீக்கிரம். ஆமாம்பா, நான் முடிச்சிட்டேன். இங்கே உங்களுக்கு. ஆஹா, வாவ், கூல். நன்றி. மூடு ஜெல்லி. ஏதாவது முதலில் முயற்சிக்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் நான் கொஞ்சம் புதிதானதை சீச்சிதுதான் தேடினேன். இந்த பார்பியின் ஜெல்லியை முயற்சி செய்கிறோம். இதை சுவைக்கவே பெரிய விருந்துகளுக்காக இதழ் விரிந்து வளரும். மிகவும் இனிப்பு மற்றும் சுவையானது. இது வெற்றி பெறுகிறது. எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஏற்றத்திற்கு நேரின்றி செல்கிறீர்கள் என்பதற்கான ஒப்புதல் பெற்றேன். ஆகவே அதுதான் தொலைதூர இயக்கம். எனக்கு மிகவும் வேண்டும். இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இது பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள். அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா? ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி பஸ் பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி, பாட்டி, நான் இங்கே. நீ பொப்பாட்டி இந்த எடுத்தியா? என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன். அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி, அடுத்தது பஸ். சரி, உங்கள் உணவை பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ. லேடீஸ், இங்கே யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும். இல்ல பேய். நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க வாங்க. நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா?
இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர் எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வாங்கி எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. நன்றி. என்னை இரட்சிக்கவும். நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்மள ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. வணக்கம். Parts where this sings like it's far random. Popular change, there we go. சரி, உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். Her has our water, Cheryl. அது நக்கல். அது கேப்பபிள் எனக்கு தெரியாது. என் உடு பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை. உதவுங்கள். நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ். இல்லை. கல்லறை ஓட்டுனர். இல்லை இல்லை இல்லை. விடு, நான் ஓட்டுகிறேன். ஆம், அது கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுனர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு. முடிவுக்கு அது தோற்றுக்க. அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பாட்டி இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரல என்று. அருமை, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஐ, பஸ்ஸை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. Finne voibu pet source verlaust bread bus hers. ஆமாம், நாம் உணர்கிறோம். வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டிக்கொண்டு செல்வீர்களா? நன்றி. நான் எவ்வளவு நேரம் அவள் நம் காத்திருக்க பொறுப்பு முடியும்? என்று சொல்கிறார். என்ன யூஷன் கேடன் ட்ரோசர் வென்டர்டான். அது பெரியடியா. அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. அஞ்சாதே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சொல்ல டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள பக்கம் வச்சுட்டு தமிழ். அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. காதல். கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா, நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக அன்பாக இருக்கிறது. இருங்கள். அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வாவ்.
வணக்கம். பின்னோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஆளாக இருக்கிறேன் என்ன நினைக்கிறேன். ஆமாம். இது உங்கள் செய்கிறதா? ஆம், உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமா சரி, நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்கள். ஓ யோ, பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் பிகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே, நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். நான் போறேன். எவ்வளவு துர்நாற்றம். ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இன்றைக்கு அனசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை, அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போராடி இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை. அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். நன்றி. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா? அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன? பஞ்சு மிட்டாய். நான் மன்னிக்கவும். தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அது வேண்டும். அவர் மனசில் வைக்கும். என்ன அது சத்தம் தான்? அந்த குழந்தைகள் நான் சுதந்திரா இருக்கிறேன். ஆமா, இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? சே. மிகவும் நாங்கள் வந்து அனைவரும் வெளியில் செல்கிறோம். ஆமாம், கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன்.
நான் உன்னை காதலிக்கிறேன். பை பை எனக்கு தோன்றியது நான் உங்களுக்கு போறேன் நான் மேட்ச் மந்திரத்தை கண்டுபிடிச்சேன். அவளை வானவில் அழகிலிருந்து சோகம் நிறைந்த அழகாக மாற்ற வேண்டும். நான் அப்படிப்பட்ட ஒருவருடன் நண்பர்கள் ஆகலாம். ஆரம்பிப்போம். வாவ், எவ்வளவு மேகமூட்டமா இருக்கு. புதன்கிழமை வணக்கம். என்ன சொல்ற? உனக்கு ஒரு டெடிகார்டியை கொண்டு வந்தேன். அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். ஓ இல்ல, என்ன சொல்கிறேன்? புதன்கிழமை. அதுக்கு என்ன மன்னிக்கணுமா? ஓ ஹலோ, என்ன நடக்குது? இது பாருங்க. ஓ இல்லையா, இந்த மாதிரிగా மாறிவிட்டது. இப்போது என்னுடைய மற்ற அனைத்து புருவாழ்வுகளும் வெளிவர போகின்றன. நான் இதை எப்படி சரி செய்வது? ஓ, இது என்னுடைய மேல விழுந்து விட்டது. ஓ, எப்படி ஆனாலும் நான் சரிதான். நான் உயிரிழக்கவில்லை, ஆனால் என் தலையில் மோதிவிட்டது. இந்த தூணை அகற்றுங்கள். ஓ, நான் இரட்டையாக பார்க்கிறேனா? ஆனால் இல்லை. புதன்கிழமை மற்றும் மேலும் உங்களை விட அதிகமாக இருக்கிறீர்கள் என நினைக்கிறேன். ஆனால் எப்படி நான் உண்மையான புதன்கிழமையை கண்டுபிடிக்கிறேன்? நான் பார்க்கட்டும். வாங்க சேர்ந்து தேடலாம். என்ன நடக்கிறது? ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு எண் வேண்டு தர வேண்டும். அதுதான் உங்களை வேறுபடுத்தி நல்லா புரிந்து கொள்ள உதவும். ஏனெனில் நீங்கள் எல்லோரும் புதன்கிழமை, ஆனால் கொஞ்சம் வேறுபாடாக திறமையுடன் இருக்கிறேன். முதலாவது சுற்று நடனம். வாருங்கள், நடனம் ஆடுங்கள். என் புதன்கிழமை ஒரு சிறந்த நடன கலைஞர். இதுவே எங்கள் விதிமுறைகள் போல் தெரிகிறது, சரியா? நான் இதை மறக்க மாட்டேன், ஆனால் இது முத்திரை குத்தப்பட்டுள்ளது. ஓ, இது என் முதுகு. சரி, மன்னிக்கவும். நான் உங்களுக்கு 8 கொடுக்கிறேன். அடுத்தவர். எனக்கு என்னுடைய சின்ன நடம் மிகவும் நன்றாக தெரியும். உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். முதலில் கைப்படந்து பின் உங்கள் கைகளை என் பிரியமான இயக்கத்தில் சுழிக்க வேண்டும். எனது நடனத்தை என்னை விட சிறப்பாக யாரும் ஆட முடியாது என்பதில் என்னிடம் உணர்ச்சியுண்டாக கேட்ட என்னிடம் என் தனி சார்ந்தார். இதுவே அனைத்தும். இப்படிதான் நீங்கள் பார்வை அருமையாக இருந்தது. நான் உங்களுக்கு 10 மதிப்பெண் கொடுப்பேன். தெரியும். இந்த வகையான இயக்கம் இப்போது சுழலுவோம். இதுக்கு நிறைய சுழல்கள் உள்ளன. ஆஹா, அவள் உண்மையாகவே அதிகம் புகழ் பெறுகிறாள். அது கைதானா? மேலும் ஒரு கால். ஓ, வெட்னஸ் ஒரு ஜாம்பி. உன்னுடைய உறுப்புகள் ஒடுகின்றன. ஆமா, நீ சரியா இருக்கியா? சரி, அது செம்ம சரியாக இருந்தது. அது உறுதியான 9 புள்ளிகள். வாவ், அதை பார்க்க இந்த புதன் அழகாக இருக்கிறாள். இதற்கு முந்தைய எதையும் விட சிறந்ததாக இருக்கிறது. அவள் இன்னும் சுழன்று படுக்க முடியும். அதை பாருங்கள். இது நிகழ்ச்சி 100 பாயிண்ட். அவளுக்கு இதற்கு உரிமை உண்டு. அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படின்னு மன்னிக்கவும், நான் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறேன். என்னை கடுமையாக மதிக்க வேண்டாம், தயவு செய்து. இது எல்லாம் ஓ ஆம், ஒதுங்கி இருங்கள் நர்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு நடனம் காட்டப் போகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. அது புதன்கிழமை போல பார்த்தது. நான் நடனம் ஆட முடியும். நான் உங்களுக்கு காட்ட வேண்டும். நான் பள்ளியில் நடனமாட தொடங்குவேன். அப்படித்தான். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? வாவ், என்ன ஒரு ஈர்ப்பு. நான் உனக்கு முழுக்க 10 புள்ளிகள் தருகிறேன். 10 புள்ளிகள். ஆமா, மன்னிக்கவும். எனக்கு ஸ்கூலுக்கு புள்ளிகள் உள்ளன. உன் கேள்விக்கு பதில் 2 புள்ளிகள். நீங்க போங்க. ஓ இல்ல, நன்றாக. இது பாக்ஸ்லி, புதனின் சகோதரர். நீங்கள் அவனுடன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எங்கே என்னை கூட்டிக் கொண்டு போனாய்? வணக்கம் சகோதரா. அது பலவீனமாக இருக்கிறது. ஆமா, நான் அப்படித்தான் செய்யலாம். நான் அவனை தூக்கி எறியலே. நான் பலவானாக இருக்கிறேன். அது நகைப்புரியதல்ல. வாவ், பிள்ளை புதன்கிழமை போல. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மாவிடம் வீட்டுக்கு போக வேண்டும். என்னை தனியாக விடுங்கள். அவளை எனக்கு நேரம் தாவ போறா. இல்ல, தயவு செய்து வேண்டாம். நான் உண்மையான வென்ஸ்டேயா? என் சகோதரனை வெள்ளத்தில் ஆழ்த்துகிறேன். அப்போ சரி. இது 10 புள்ளிகள். பாக்ஸி, மன்னிக்கவும். ஓ இல்லை, அது யாரு? நாய்க்கு என் பின்னால் ஏன் வருகின்றது? நாய்களை பயம் இல்லை. அரே, என் புதன்கிழமை வேட்டையாட விரும்புகிறது. இந்த புதன்கிழமை போல் நான் என்னை பக்குவித்தேன். எவ்வளவு அருவருப்பானது. நியாயமான புதன்கிழமை படகு. பவர்ஃபுல். நான் உனக்கு 100 புள்ளிகள் தருவேன். சூப்பர். எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. நான் எனது அன்பு சகோதரனை மின்சார நாற்காலியில் இட முடிவு செய்தேன். நான் அவரை ஊக்குவிப்பேன். பாக்ஸ்லி, எதி செய்யாதே. புதன்கிழமை உணர்ச்சி வழுவியால் இது செய்யாதே. ஓ இல்லை, புதன்கிழமை நான் ஓவனில் கோழி போல வேக அது போகிறேன். சிறப்பாக இருக்கும். அதை இயக்கு. இது வேலை செய்கிறது. பட்ஸ்லே, நீ மின்சாரத்தை பற்றி போதும் என்று நினைக்கிறேன். இப்போது உனக்கு ஒரு ஆச்சரியத்தை காட்டப் போகிறேன். எனக்கு ஒரு குண்டு ஆச்சரியம் இருக்கிறது. எங்க ஆச்சரியம் ஏற்கனவே உன் பக்கம் பறக்கிறது சகோதரா. இதோ இது.
அப்படியா ஆச்சு சரிதான் ஆச்சரியம் உண்மையிலே ஒரு குண்டு அது ஒரு பெருசு. நீங்க முடிச்சிட்டீங்களா? நீங்க எனக்கு உண்மையான புதன்கிழமை 15 புள்ளிகளை நினைவூட்டி விடுவீர்கள். கடி கைரன் உனக்கு வலிக்கிறதா? என் கையால் அடிப்போம். வலிக்கிறதா? அதை நிறுத்துவது வலி தருகிறது. பரவாயில்லை, உங்களிடம் வேறு ஏதேனும் உள்ளதா? வண்ணம் போற்ற பயில். ஓ அப்பறை, இது வீணான வேலை. அப்பாவம், அது கேழ்ச்சியாக உள்ளது. நான் உனக்கு 8 புள்ளிகள் கொடுக்கிறேன். இத வாங்க. ஓஹோ, குட்டி பக்ஸ்லி எல்லாம் செதறிய வெறித்து இருக்கிறது. அதை சுத்தம் பண்ணி விடுகிறேன். இப்படியான புதன்கிழமையை எனக்கு என்ன? பிடிக்கும். இது புதன்கிழமை அல்ல பாட்டி. நான் உனக்கு 2 புள்ளிகள் தருகிறேன். பிற்பாடு பார்ப்போம். ஓ வா, முதலில் அவரை நினைக்க விடு. அவர் மிகவும் அழுக்கு மற்றும் முடிந்தவர். ஏழை சிறுவன். போகலாம். அடுத்த போட்டி. இது உங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர் திங் பற்றிய ஒரு காட்சி. அவர் பேச வேண்டியிருக்கும். நான் அவருடன் அதிக நேரம் செலவிட்டேன் மற்றும் அவரை நன்றாக அறிவேன். முதலில் கூடியது மேடைக்கு அழைக்கப்படுகிறது. அவரை பாருங்கள். வாவ், அவர் எப்படி நகர்கிறார். நீங்கள் ஒரு அருமையான நடனக் கலைஞர். என் நண்பரே, உண்மையான திங் உண்மையான புதன்கிழமையிலும் நடனமாடுகிறார். அவரின் நடனக்கலை திறனை பாருங்கள். அவர் அருமையே இல்லையா? இது ஹிப் ஹாப் போல சத்தமிடுகிறது அல்லவா? அந்த முடிவை பாருங்கள். நானும் விரும்புகிறேன். நான் உங்களுக்கு 10 புள்ளிகள் தருகிறேன். நான் அங்கீகரிக்கிறேன். வாவ் வாவ், இந்த கையை பாருங்கள். இது மிகவும் வலிமையானது. இது எல்லாவற்றையும் என்னையும் தூக்குகின்றது. அதை பாருங்கள். ஒரே ஒரு கையிலேயே இவ்வளவு சக்தி. வாவ். ஆனால் நான் உங்களுக்கு 4 புள்ளிகளை கொடுக்கிறேன். ஆமாம், அது அதிலிருந்து மேலும் பல புள்ளிகளை வென்றது. வாருங்கள். சரி, நான் உங்களுக்கு 10 புள்ளிகள் கொடுப்பேன். என்னை தொடாதீர்கள். வாவ், இந்த பந்து இத்தனைக்குள்ளான புதிர்களை செய்யக்கூடியதால் இது அற்புதமாக தோன்றுகிறது. நான் உங்களுக்கு நிச்சயம் 100 புள்ளிகள் கொடுப்பேன். ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். மிகவும் சிறந்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ. ஓ, இது கை கூட இல்லை. இது ஒரு கால். மேலும் இது நாற்றமிடுகிறது. ஓ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மேடையை விட்டு இறங்கு. தயவு செய்து இதை நிறுத்துங்கள். நான் இனி சுவாசிக்க முடியாது. நான் தான் உனக்கு 0 புள்ளிகள் தருகிறேன். போய்விடு. ஹாய், உங்களை சரியாக மதிப்பீடு செய்து விட்டீர்களா? உங்களை எந்த முறைசாலும் தர வைக்கிறாங்க. சரி, செல்வோம். நீங்கள் 3 இறுதி போட்டியாளர்கள். உங்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையான செவ்வாய் உள்ளது. இது ஒரு சமையலறை சவால். நீங்கள் சமையலை ஆரம்பிக்கலாம். நீ தலை கீழாகி விடுவாய், ஆனால் நான் வெல்வேன். அவனையில நீ யார் பயசதில்ல. சமையலுக்கு போய் விடுகிறேன். என்னிடம் என் பதிவுக்கு பாதுகாப்பை மறக்க வேண்டாம். ஏனெனில் சில பொருட்கள் மிகவும் நச்சுத்தன்மையுடையவை. ஒரு கட்டில்தான் போதும். ஆக்டோபஸ், பாம், பெர்சீன் சேர்க்கவும் சுத்தமாலக்கு நவஸ்மன் செல்கிறார்கள். என்ன இதை தேவைப்படும். என் பிராயணமாக எல்லாத்தையும் கலந்து விடணும். வேலை சீற்று போல் தெரிகிறது. அதை பாருங்க. நீ என்ன செய்கிறாய்? எனது ஸ்டேக்கை திருப்பி கொடு. இல்ல மம்மி. சரி, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். இன்னொரு துண்டு இருக்கிறது. நல்லது. அதை ஒரு பீரை பன்மா வைத்து போரிக்கிறோம். சும்மா. ஏன் இப்படி? நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது. கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றுவோம். ஆஹா, அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் இறைச்சி தயாராகிவிட்டது. சரி, சூப்பர். இப்போது எனக்கு ஒரு பன் தேவை. நான் ஒரு பர்கர் செய்ய போகிறேன். கீரை, வெள்ளரிக்காய், வெங்காயம். மற்றவன் எங்கே? அவன் எங்கு சென்றான்? நீங்கள் என் பண் எடுத்தீர்களா? நான் எங்கே இருந்தேன்? நான் வடிந்திருக்கும் பானத்தை ஒரு கண்ணாடியில் ஊற்ற வேண்டும். ஸ்ட்ராபெரி சர்பரைட் கார்ஃபைட்ஸ் 3 மிட்டாய் கண்களை குச்சியில் மருக மிக அழகாக இருக்கிறது. இதில் எல்லாமும் தயார். நீங்கள் இதை முயற்சி செய்ய வேண்டும். ஆமாம், நான் எனது பண்ணை கைப்பற்ற முடிந்தது. அல்லது அதற்கு பிந்தி வரும் அவற்றை பெற்றேன். ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. சரி, நன்றாக செய்தாய். என்னை ஏன் பார்க்கிறாய்? எனது பற்கரை பார்த்தும் விடாதே. எனிட், நீ சாப்பிடலாம். வாவ், எங்கு தொடங்குவது? ஓ, அது ஒரு காக்டெயில் தானா? அதை நான் முயற்சிக்க விரும்புகிறேன்.
என்னுடைய விருப்ப தேசிய ஜாமைஸ். அது நல்லதாக இருக்கிறது. காக்டெயில் சுவைக்கலாம். வாவ், சுவையானது. இப்போ இந்த பர்கரை சாப்பிடுவோம். உஃப், ஆனால் இறைச்சி ரொம்ப பெரியதை. அதை எப்படி கடிக்கணும்னு கூட தெரியவில்லை. அது வித்தியாசமானது, ஆனால் அது முயன்று பார்த்தலாம் என்று தோன்றுகிறது. உஃப், குறைவு இல்லாமல் இருக்கிறது. சக்தி பெறுங்கள், மாமிசம் சாப்பிடுங்கள். ஏன் மூன்றாவது பாடம் இல்லையா? இது மோசமாக இருக்கிறது. ஏன் அவள் எதையாவது சமைக்கவில்லை? ஆஹா, இது என்ன? அவள் இந்த நெருப்புக்குள் நாய்தானா? சரி, இது கண்டிப்பாக என் புதன்கிழமை இல்லை. ஆஹா, மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. அவள் மிகவும் நல்லவளாக இருந்தாள். உங்களில் யார் உண்மையான வெள்ளிக்கிழமை? நீங்களா அல்லது நீங்களா? ஆலோசனை செய்வது கடினம், முடிவெடுப்பது கஷ்டம். நான் என்ன செய்தேன்? நான் உண்மையான வெள்ளிக்கிழமை. வாருங்கள். அவனுக்கு கேளாமல் போய் சொல்றான். நிறுத்து. நீ எனக்கு உதவுவதில்லை, ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. கடைசி போட்டியை விளையாடுவோம். என் தலை மீது ஒரு ஆப்பிள் வைத்து விடுகிறேன். ஒரு கருவியை தேர்ந்தெடுத்து அதை தாப்பள எடுக்க வேண்டும். புதன் மிகவும் துல்லியமானவர். அவர் கண்டிப்பாக குறுக்கில் அந்த பயிற்சியை அடிப்பார். ஆனால் புதன் எங்கேயும் செல்ல முடியும். சரி, நான் வாழைப்பழத்தை தேர்ந்தெடுக்கின்றேன். ஆமாம், நீங்க வேண்டாம். இல்லை, இந்த ஒன்றோ அல்லது அந்த ஒன்றோ. இல்லை, வாருங்கள். சரி, என்னிடம் இந்த டைனமைட் இருக்கிறது. நான் மட்டுமல்ல, ஆப்பிளையும் ஆவலுடன் இனாவையும் எடுத்துச் செல்வோம். நகலுக்குடன் கிழமை கவனத்தை திருப்ப வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, என்ன? இல்ல, என்னை நோக்கி டைனமைட் வீசாதே. ஓ, நிறுத்து. வாவ், நீங்கள் அப்படியே ஆப்பிளை தாக்கினார்கள். சூப்பர். வாருங்கள், உங்களை நான் அணைத்துக் கொள்கிறேன். என் மனம் கனத்த நண்பரே. நான் தான் எங்க இருக்கிறேன். நான் 2 இடங்களில் குறியீடு செய்ய சென்றேன். நான் சமநிலை இழந்து வருகின்றேன்.